மீனாவை வந்து கல்யாண மண்டபத்தோட வாசலில் காமிக்கிறாங்க. அந்த நடிகரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு வெளி அலங்காரம் எல்லாம் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து கார் டெக்கரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற சிந்தாமணி வந்துட்டு அவங்க ஆளுகளை கூப்பிட்டுட்டு, டேய் பார்த்தீங்களடா, நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காளானவ, ஆனால் இன்னைக்கு அவள் எனக்கே போட்டியாக வந்து நின்றுட்டு இருக்கா. இங்கே பண்ணுற கலாட்டெல்லாம் இந்த கல்யாண மண்டபத்தை விட்டு இல்லை, அந்த தொழிலை விட்டே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிந்தாமணி. சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிடுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே போகிறாங்க. அங்கேருந்து போகிற ரெண்டு ஆளுக்குமே வந்து நேராக கார்கிட்ட போகிறாங்க. காரில் வந்து மீனாவோட ஆளுகள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் வந்து ஆனாவே மாப்பிள்ளை வீட்டுக்கார ஆள் மாதிரி போய் இது என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கூட நிற்கிற ஆள் வந்து கார் அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னையா அது அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, காரில் பூரா பேப்பரெல்லாம் ஒட்டி வச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மீனா அந்த பக்கம் வந்து வெல்கம் போர்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நின்று அதை நடக்கிறத பார்க்குறாங்க. நல்லா பாருங்க சார், கார் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இது என்ன கார் அலங்காரமா, கார் அலங்காரம்னா சும்மா தேர் அலங்காரம் மாதிரி இருக்க வேண்டாமா, என்னமோ பேப்பரெல்லாம் வச்சு ஒட்டிக்கிட்டு இதை போய் அலங்காரம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். சார் நல்லா பாருங்க சார், அழகாக தானே சார் பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு. உடனே அந்த ஆள் இருந்துட்டு எங்கே அலங்காரம் பண்ணியிருக்குது, வேலை தெரியாத ஆளுகிட்ட கொடுத்துட்டு ஏதோ சீப்பான பூவெல்லாம் வாங்கி வச்சு பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆள் அப்படி பேசிட்டு இருக்கிறது வந்து மீனாவும் கூட இருக்கிற ஆளுகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கார்லாம் ஏன் மாப்பிள்ள வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேசுறாரு. அதை பார்த்துட்டு இருக்க மீனாக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த பேசிட்டு இருந்த ஆள் வந்து காரை விட்டுட்டு நேம் போர்டு கிட்ட போய் நின்றுட்டு மீனாவும் மீனா கூட இருக்கிறவங்களே தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நேம் போர்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஆள் சொல்லவும், அதெல்லாம் தெரியுது, ஆனால் இது என்னையா அலங்காரம், நேம் போர்டு அலங்காரமாயா இது, நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றாரு. யோ நல்லா கண்ணை திறந்து பாரு, அழகா தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கிற ஆள் சொல்றான். உடனே அந்த ஆள் இருந்துட்டு எங்கேயே நல்லா இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு பிடிக்காட்டி நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கிற ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு மீனாவும் கூட இருக்கவங்களும் வந்து அதிர்ச்சியாகி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீப்பான அலங்காரமெல்லாம் பண்ணால் என் மாப்பிள்ளையோட கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசுகிறான். அதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கிற ஆள் சொல்லவும், ஒழுங்காக இதையெல்லாம் மாற்றிட்டு நல்லா சூப்பராக பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த ஆள் இருந்துட்டு அப்படியெல்லாம் மாற்றி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. மாத்தலைன்னா இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாத்தலைன்னா இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். எங்கே தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சண்டையை ஆரம்பிக்கிறான். இதாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சுட்டு இருக்கிற அலங்காரம் எல்லாத்தையும் வந்து ஆள் தட்டி விட்றான். மீனாவும் கூட இருக்கவங்களும் ஓடி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அங்கே பொழப்ப கெடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆள் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. மீனா வந்து பேசாமல் இருங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவங்களும் தடுக்கிறாங்க. ஆனால் தடுக்கிறத பார்க்காம அந்த ஆள் அதெல்லாம் பிச்சு போட்டு காரில் வச்சிருக்கிற அலங்காரத்தை எல்லாமே பிச்சு போட்டுட்டு இருக்கா. மீனா வந்து கைங்காலில் விழுந்துட்டு கெஞ்சுறாங்க. கஷ்டப்பட்டு பண்ண வேலை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்தையும் பிச்சு போட்டு வைக்கிறாங்க. காரில் இருக்கிற பூ பிச்சு போட்டுருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு மீனா வந்து அதில் கையில் எடுத்து வச்சுட்டு கஷ்டப்பட்டு பண்ண வேலை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு மீனா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கூட இருக்கிறவங்களும் வந்துட்டு என்ன மீனா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உள்ள கல்யாண மண்டபத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சிந்தாமணி வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பயங்கரமா. உடனே கூட இருக்கிற ஆள் வந்துட்டு அக்கா என்னக்கா இப்படி தனியாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவங்களை போய் சண்டை போட சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாரு. சிரிச்சு முடிச்ச சிந்தாமணி வந்துட்டு டேய் கனவுல கூட நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நிஜத்திலேயே அவளை கதற விடணும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த ஆளுங்க ரெண்டு பேருமே வந்து அங்கே கீழே போகிறாங்க. சிந்தாமணி கனவு கண்ட மாதிரியே வந்து அந்த ஆளுங்க பேசுகிறாங்க. ஆனால் மீனா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கூட இருக்கிற ஒரு அக்கா இருந்துட்டு என்ன மீனா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவனுங்களை வந்து கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே தெரியலையே, மாப்பிள்ளை விட பொண்ணு விடுன்னு உளறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே நடந்துட்டு இருக்கிறதையெல்லாம் வந்து சிந்தாமணி அங்கேருந்து நின்று பார்த்துட்டு இருக்கிறது வந்து மீனா பார்த்துறாங்க. எனக்கு இந்த அலங்காரம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இது, அவனுக்கு சொல்லி கொடுத்தது மறந்துட்டானுங்க போல இருக்குது, தண்டமா நின்று அங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆளுங்க கார்கெட் இருந்து மறுபடியும் அந்த நேம் போர்டு வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் நின்றுட்டு எனக்கு பிடிக்கல, அதனால இது எல்லாத்தையும் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பிடிச்சி அதை இந்த அலங்கார பூவெல்லாம் தள்ளி விட்டுருக்காரு. அதை பார்த்து சிந்தாமணி வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து மீனா பார்த்துட்டு நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கூட இருக்கிற அக்காங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஆள் உடனே நான் இந்த போர்டை வந்து பிச்சேரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாங்களும் தாண்டா பிச்சேரிய போகிறோம் அப்படின்னு சொல்லி விளக்கமாறு எடுத்துகிட்டு வந்து 4 சாத்துன்னு சாத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேர்த்தையும். ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கதறாங்க. ஆனால் மீனாவும் கூட இருக்கிற அக்காங்க எல்லாருமே சேர்ந்து போட்டு மாற்றி எடுக்கிறாங்க விளக்கமாரில். அதையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னக்கா இது நம்ம ஆளுங்களை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கூட இருக்கிற ஆள் வந்து சொல்கிறான். சிந்தாமணி வந்து அப்படியே முறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மீனா வந்து அந்த மாதிரி அடிச்சு முடிச்சுட்டு சிந்தாமணி பக்கமாக வராங்க. அப்போ கூட இருக்கிற ஆள் வந்து ஓடி போயிடுறான் பயந்துட்டு. மீனா வந்து விளக்கமாற கையில் அப்படியே வச்சு முறுக்கிக்கிட்டு இந்த அடி உனக்கு விழுந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு நிற்கிறாங்க. சிந்தாமணி வந்து அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நடிகர் அங்கே வராரு. கார் விட்டு இறங்கி வந்த அந்த நடிகர் வந்துட்டு மீனாவோட ஆளுங்களும் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்த காரை வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ மீனா வந்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கொஞ்சம் நேரத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சிடும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அவர் வந்துட்டு இப்போவே ரொம்ப நல்லா இருக்குமா, அழகாக இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப ரிச் லுக்கில் பண்ணியிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. இவங்க எல்லாரும் என் கூட வேலை பார்த்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. பரவாயில்லையே, பாராட்ட கூட தனியாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி இங்கே வா அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நம்ம பேசின பணத்தை விட இவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு.
பக்கத்தில் கூட நின்றுட்டு இருக்கிற அக்காங்களாம் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. மீனா கிட்ட பேசி முடிச்சுட்டு நடிகர் வந்து கல்யாண மண்டபத்துக்குள்ளே போகிறாரு. கல்யாண மண்டபத்துக்குள்ளே நுழையிற இடத்துலேயே வந்து சிந்தாமணி அங்கே நின்றுட்டு இருக்காங்க. சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் சொன்ன உடனே கல்யாண மண்டபத்துக்குள்ளே நம்ம டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த நடிகர் இருந்துட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எனக்கும் கொஞ்சம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர் கேட்குறாரு. நேற்று நீங்கள் ரிசப்ஷனுக்கு பண்ணினதை விட வெளியே அந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்குது. நீங்கள் புதுசாக எதுவுமே பண்ணலையே, இதே டெக்கரேஷனை தான் வந்து 10 கல்யாணத்துக்கு 10 மண்டபத்துலேயும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மண்டபத்திலே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், மீனாக்கே வந்து மொத்த ஆர்டரையும் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி இந்த அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய காசில் 2000 ரூபாய் கம்மி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போகிறாரு. சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சிந்தாமணி வந்து அப்படியே முறைச்சிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. மீனா வந்து அப்போ அங்கே வராங்க. மீனாவை பார்த்து அப்படியே சிந்தாமணி பயங்கரமாக முறைச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் போகிறாங்க. அவங்கள போக விடாமல் அவங்கள கிராஸ் பண்ணி அவங்க முன்னால் வந்து நிற்கிறாங்க. மீனா வந்து நின்றுட்டு அடுத்தவங்களோட பொழப்ப கெடுக்கணும்னு நினச்சா தான் பொழப்ப கெட்டு போயிடும். நீங்கள் ஒன்றும் உழைச்சி மேலே வரல, நீங்கள் அடுத்தவங்களை மிதிச்சு தான் மேலே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது என்கிட்ட நடக்காது. என்கிட்ட உழைப்பு தன்னம்பிக்கையும் இருக்குது, என் கூட உழைக்கிறதுக்கு நல்ல ஆளுகளும் இருக்காங்க. அது போதும், என் புருஷன் சொன்ன மாதிரி நான் தரமாக வளமாக வளருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பொழப்பு போச்சா? இதே மாதிரி திரும்பவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. இனி இந்த சிந்தாமணியால் மீனாவுக்கு என்ன குடைச்சல் வரப்போகுதுன்னு சொல்லி தெரியல. நம்ம இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.